யாரா நீங்க? எதிர்கட்சிக்காரனுங்களா? ஏய், என் அப்பா பத்தி என்ன நினைச்சுங்க? என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சத செத்தீங்க. உன்னை கட்டி போட சொன்னதே உன் அப்பன் தான்டா. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? இப்படி பெத்த புள்ளையே கட்டி போடுற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டாக்கிட்டல. என்னப்பா அதெல்லாம்? என்ன இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? வேற என்னப்பா பண்ண சொல்ற? நான் சொல்லி பார்த்தேன், நீ கேக்குற மாதிரி இல்ல. என்ன மீறி மனு தாக்கல் பண்ண போறேன்னு சொல்ற. அப்போ என் முடிவுக்கு என்ன மரியாதை? அப்ப நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கப்பா. அதனால நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு முடிவு. டேய், அரசியல்ல குடும்பம் இருக்கலாம்டா, ஆனா குடும்பத்துல தான் அரசியல் இருக்க கூடாது. ஒரே தொகுதியில ஒரே குடும்பத்துல இருந்து எதிர்த்து தேர்தல் நின்னாங்கன்னா பொதுமக்கள் நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தர்றாங்க? யாரு? உன் பொண்டாட்டியா? பொம்பளைங்க பேச்ச கேட்காதீங்கன்னா எவன் கேட்டுற போறான்? நீ கேட்டுற போற. சொல்லு மீனாட்சி. மாமா, எங்கம்மா இருக்க? நாமினேஷன் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் மாமா. நாமினேஷன் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல மாமா, இன்னும் 1/4 மணி நேரத்துல பண்ணிடுவேன் மாமா. வெற்றி வரமாட்டாமா? என்ன மாமா சொல்றீங்க? வீட்ல இருந்து கிளம்பினாரே, நான் பார்த்தனே. வீட்ல இருந்து தான் கிளம்பிட்டான், ஆனா நாமினேஷன் பண்றதுக்கு வரமாட்டான். அவன் ஏன் கஸ்டடியில் இருக்க? நீ தைரியமா நாமினேஷனை முடி. மாமா ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா? ஏன் மாமா எனக்காக நீங்க இவ்வளவுலாம் பண்றீங்க? இங்க பாரு, நான் பண்றதெல்லாம் உனக்காக இல்லம்மா, என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக. நல்ல நேரத்துல நாமினேஷனை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இன்னைக்கு நாமினேஷன் டைம் முடியற வரைக்கும் வெற்றி அங்க வரமாட்டான். தேங்க்யூ மாமா. பெத்த புள்ள பட்னியா கிடக்கிறத எந்த தகப்பனால பொறுத்துக்க முடியும்? இந்த பாரு, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? இது என்ன நியாயம் இது? நாமினேஷன் பண்ண விடாம என்ன இப்படி கட்டி போட்டு சாப்பிடுன்னு என்னமோ இவனுக்கு அப்படியே போய் சாப்பாடு கொண்டாந்து கிழிச்சானுங்க. தண்ட சோறுங்க. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? என் புள்ள நீ கேட்டு அவனுங்க வாங்கிட்டு வராம இருப்பானுங்களா? டேய், என் புள்ள என்னென்ன கேக்குறானோ அத்தனையும் வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. உங்க கூட இருக்கவனுக்கு எல்லாம் தண்டக்கர்மா. என்னடா இப்படி சொல்ற? எல்லாம் வெத்து பீஸ் வேஸ்ட். நல்லா அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. சென்னையில இருக்கிற எந்த ஹோட்டலா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா, கொண்டாந்து டீச்சர் போட. அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லுங்கண்ணா, எங்க பேரே மாத்தி வச்சுக்கிறோம். மாத்திக்கிறியா? மாத்திக்கிறேன். வா அண்ணே. என்னடா அவன் ஏதோ காதுல ரகசியம் சொன்னான்? போங்கடா போய் வாங்கிட்டு வாங்க. ஐயா, இவர் சொல்ற அட்ரஸுக்கு போயிட்டு வந்தாக்கா டைம் ஆயிடும் ஐயா. ஒவ்வொரு கடையில ஒவ்வொன்னும் வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா ஐயா? நான் சொல்ல எல்லாம் வெத்து வேஸ்ட் ஜால்றாங்க. போன்ல ஆர்டர் பண்ணி சோர்த்துன்றவனுங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற கூத்து இருக்கு பாருங்க. உங்களை மாதிரி தான் இருப்பானுங்க. சும்மாடா. ஏய், என்னடா என் புள்ள எப்படி அசிங்கப்படுத்துறான் பாருங்க. போங்கடா, எங்க இருந்தாலும் அவன் என்ன கேட்கறானோ அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க. போங்க. டேய், என் மருமக வேட்புமனு தாக்கல் பண்ண போறா.
நீங்க போய் சீக்கிரம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போகணும். போங்க, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. டேய் வாங்கடா, அண்ணன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கு வேலை இருக்கு. சரிங்க ஐயா. உங்க ஐடி ப்ரூஃப்ஸ் எடுங்க. தரேன் சார். இது என் ஆதார் கார்டு, இது என் பேன் கார்டு, இது என்னோட டிரைவிங் லைசென்ஸ், இது என்னோட ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன் சார். ஓ, நான் எதுக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது சார், என் அப்ளிகேஷன்ல ஏதாவது தப்பு இருக்கு, அதனால தான் இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் எல்லா ஐடி ப்ரூஃப்ஸும் முன்னாடியே கொடுத்துட்டேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் செக் பண்றீங்களாக்கா? வேண்டாம், விட்டுருங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. உங்களுக்கு மாற்று வேட்பாளர் யாரு? என் கணவர் சார், வெற்றி. ஓகே. இன்னொரு வேட்பாளர்? என்னோட மாமனார் சார், ஈஸ்வரமூர்த்தி ஐயா. ஓகே. ஏங்கா, நீங்க மாற்று வேட்பாளரா யாரை கொடுத்துருக்கீங்க? அவங்க கணவர் பேரை தான் கொடுத்துருக்காங்க. ஓ, பரவாயில்லையே. ஒருவேளை ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனா பெரிய மாமாவை எதிர்த்து நிக்கணுமா? சூப்பர், களம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. பாத்துக்கலாம். என்னக்கா இப்படி வேர்த்து கொட்டுது? இல்ல, வெற்றிக்கு பதிலா நான் எப்படி வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் நானும் வெற்றியும் வச்சு ட்விஸ்ட். நீங்க எதிர்பார்க்கல. அக்கா எல்லாரும் இருக்காங்க, அவங்க முன்னாடி பேச வேண்டாம், நம்ம தனியா போய் பேசுவோம். சரிங்க சார், நாங்க வரோம். சரிங்க மேடம். அக்கா, என் புருஷனை காணோம். ஆமா, வேட்புமனு தாக்கல் வேற பண்ணணுமா? நேரம் ஆயிட்டு இருக்கு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ண? ஏன்னா உன் புருஷன் தானே நிக்கிறேன்னு சொன்னான். அதத்தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இதுல ஒரு பெரிய டவுட். மாமா ஒரு பெரிய அரசியல்வாதி இல்ல? எனக்கு என்னமோ அவர் தான் அரசியல் பண்ணி என் புருஷனை நேரத்துக்கு இங்க வர விடாம பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த இடத்தை ஃபில்அப் பண்றதுக்கு நான் வந்துட்டேன். ஏண்டி, 40 வருஷமா அரசியல் பண்ற மாமாவோட சப்போர்ட்ல நான் வந்து நிக்கிறேன். ஆனா நீ எந்த நம்பிக்கையில நாமினேஷன் பண்ணிருக்க? உன்னால ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாதா? சான்ஸே இல்லை. அதிகபட்சம் உன் குடும்பத்துல 4 ஓட்டு விழுந்தாலே பெருசு. மத்தபடி நீ ஜெயிக்கிறதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கா என்ன ஜெயிக்கணும்னு? நான் ஈஸ்வரி மூர்த்தி மருமக. அப்ப நான் யாருக்கா? அதே பெரிய மனுஷனோட மருமக தானே நானும்.